வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 800 to 900 கேசஸ் வரைக்கும் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணலாம். ஸோ மந்த்லி இன்கம் நம்ம டிஃபென்ஸ் வந்து நம்ம மார்க்கெட்டை பொறுத்து 2 to 3 lakh வரைக்கும் நம்ம பிளான் பண்ணலாம். சார் வணக்கம் சார். வணக்கங்க சார், நம்ம கம்பெனி டீடைல்ஸ் எப்படி ஷேர் பண்ணலாம்? நம்ம கம்பெனி வந்து கோவை அக்வா டெக்னாலஜிங்க. இது வந்து கோயம்புத்தூரில் கணபதியில் அமைஞ்சிருக்கு. ஸோ நம்ம வந்து லாஸ்ட் ஒரு 10 years வந்து அந்த பிஸ்னஸ் வந்து வாட்டர் ஃபில்டர் ரிலேட்டடான பிஸ்னஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் வாட்டர் ஃபில்டரேஷன்ஸ் நிறைய இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ETP, STP, தென் ஆரோ பிளான்ஸு, சாஃப்ட்னஸ்ஸு, வாட்டர் கண்டிஷனர்ஸு, சாண்ட் ஃபில்டர், காப்பர் ஃபில்டர், இது எல்லாமே வாட்டர் ஃபில்டரேஷன் சம்மந்தப்பட்டது A to Z எல்லாமே பண்ணுறோம். அதில் ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர் பிளான்ட் வந்து மெஷினரிஸ் எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. ஸோ இது ரிகார்டிங் நம்ம நிறையா பிஸ்னஸ் வந்து நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ்ட்டாக வந்து பரணி பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சங்கரன் கோவில், திருவண்ணாமலை, நாமக்கல், ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம். கேரளாவிலேயே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. இப்போ நம்ம ரீசெண்டாக பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருப்பூரில் மூலனூர்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் நம்ம பேக்கேஜ் ட்ரிங்கிங் 4000 LPH ஆட்டோமேட்டிக் பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர் பிளான்ட் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம அதை வந்து ஜஸ்ட் இது பார்த்துட்டு வந்துடலாங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோம்னாங்க, திருப்பூர் மாவட்டம் மூலனூருங்கிற ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து ஒரு 4000 LPH ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர் பிளான்ட் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஆரோ பிளான்ட்டு, தென் 20 liter ஆட்டோமேட்டிக் வாஷிங் ஃபில்லிங், தென் பெட் பாட்டில்ஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக் வாஷிங் ஃபில்லிங், தென் லேபிளிங், ரேப்பிங், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ரேப்பிங் மிஷின். ஸோ இதெல்லாமே இந்த கம்பெனியில் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3000 square feet வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து எல்லாமே தனித்தனி பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க. ஆரோ பிளான்ட்னா ஆரோ பிளான்ட்டுக்கு தனியாக பண்ணியிருக்கோம், லேபுக்கு தனியாக பண்ணியிருக்கோம், ரா மெட்டீரியல் ஸ்டோர் ரூமுக்கு, வாஷிங் ஏரியா, ஃபில்லிங் ஏரியா, இந்த மாதிரி தனித்தனியாக வந்துட்டு நம்ம பார்ட்டிஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஆரோ பிளான்ட் ப்ராசஸிங் ஏரியா அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உள்ள ஆரோ பிளான்ட்டுக்கு உண்டான மெஷினரிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த ஆரோ பிளான்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த 7 stage ஃபில்ட்ரேஷன் சொல்லுவோம். ஸோ சாண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர், மைக்ரான் ஃபில்டர், தென் மெமரைன் ஃபில்ட்ரேஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க்ல வந்துட்டு ஆரோ வாட்டர். ஏன்னா அந்த மெமரைன் ஃபில்ட்ரேஷன்லேயே நம்மளுக்கு வாட்டர் வந்து பியூர் வாட்டர் தனியாக பிரிச்சிருங்க. ஸோ இதில் வந்து இந்த டேங்க்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர் ஸ்டோர் பண்ணிட்டு, ஸோ இதுல இருந்து அந்த டேங்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது போஸ்ட் மைக்ரான், UV, ஓசோனேட் வழியாக தான் நம்மளுக்கு வந்து இந்த டேங்க்ல வந்து ஸ்டோர் பண்றாங்க. ஸோ இந்த டேங்க்ல இருக்கிற வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பியூர்லி நம்ம இந்த 7 stage ஃபில்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகி இருக்கிற வாட்டர்ஸ் தான் வந்து இந்த பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர்னு சொல்றோம். ஸோ இதை வந்து என்ன பண்றோம்னா இதுக்கப்புறம் தனித்தனி பேக்கிங்கா 20 literனா 20 liter, இல்லைனா பெட் பாட்டிலுக்கு தனித்தனியாக வந்துட்டு ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ் இருக்கு. ஸோ அது மூலியமா நம்ம வந்து பேக் பண்ணிக்கிறேங்க. இப்போ அந்த ஃபைனல் ஸ்டோரேஜ் டேங்க்ல இருந்து பார்த்தீங்கன்னா வர வாட்டர் வந்து ஃபர்ஸ்ட் இந்த வாஷிங் யூனிட்டுக்கு வருதுங்க. ஸோ இந்த வாஷிங்ல வந்து என்ன பண்றோம்னா 20 liter ஜார் வந்துட்டு பாட்டம் வாஷ் பண்ணிட்டு அவுட்டர் வாஷ் பண்றதுக்காக இந்த மிஷின்ல வந்து பிரஷ் செட் பண்ணியிருக்கோம். ஸோ கேன்ஸ் உள்ள அப்படியே டிராவல் ஆகும். உள்ள டிராவல் ஆகும்போது நம்மளுக்கு அவுட்டர் வாஷ் பண்ணிட்டு அந்த அவுட்டர் வாஷ் பண்ண கேன் வந்து பார்த்தீங்கன்னா இங்க வரும்போது ஸ்டாப் ஆகி ரின்சிங் பண்ணும். உள்ள வந்து இன்னர் வாஷ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிக்கருக்கு போகும். ஸோ இந்த பிக்கர் வந்து என்ன பண்ணா இதுல இருந்து கேனை எடுத்து டைரக்டா ஃபில்லிங் போற கன்வேயர்ல கேனை வச்சிரும். ஸோ இந்த கேன் இங்க வந்ததுக்கப்புறம் டைரக்டா இந்த ஃபில்லிங் ஸ்டேஷனுக்கு வந்துருங்க. ஸோ இந்த ஃபில்லிங் ஸ்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அங்க ஃபைனல் ஸ்டோரேஜ் டேங்க்ல இருந்து நம்ம லைன் இங்க கொடுத்துருக்கோம். இங்க ஒரு டேங்க் இருக்கும். ஸோ இந்த டேங்க்ல இருந்து நம்மளுக்கு இந்த வாட்டர் வந்து இந்த 4 நாசில் கொடுத்துருக்கோம். ஸோ கேன்ஸ் இங்க வரும்போது இந்த 4 நாசில் இருக்கிற இடத்துல வந்து கரெக்டா ஸ்டாப் ஆகும். ஸோ அந்த ஃபில்லிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஒரு கைடு ஒன்று இருக்கும். இந்த கைடு வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த கேன் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா கேப்பிங்க்கு மூவ் ஆகும். ஸோ இங்க வந்து இந்த கேப்பிங் செக்ஷன், இதுல வந்து அந்த 20 liter கேப் போட்டு நம்ம கையில வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த ப்ரெஷ் பண்றதுக்காக நம்ம இந்த கேப்பிங் செக்ஷன் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து அந்த கேப்பிங் ஆனதுக்கு அப்புறம் வந்து டைரக்டா வெளியில டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு கேன்ஸ் மூவ் ஆயிருங்க. ஸோ இது வந்து இந்த 20 literக்காக நம்ம பிளான் பண்ணி கொடுத்துருக்கிற ஒரு ஆட்டோமேட்டிக் வாஷிங் அண்ட் ஃபில்லிங். இது வந்து மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300 to 400 கேன்ஸ் வரைக்கும் வாஷ் பண்ணி ஃபில் பண்ணி கேப் போட்டு வெளியில போற அளவுக்கு இந்த மிஷினோட கெபாசிட்டி இருக்குங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா 20 liter வாஷிங் அண்ட் ஃபில்லிங் பார்த்தோம். இப்போ வந்து அந்த பெட் பாட்டில் சொல்றோம் இல்லைங்களா, 1 liter, 2 liter, 300 ml, 500 ml. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்து வாஷ் பண்ணி ஃபில் பண்ணி கேப் போட்டு வெளியில வரதுக்கு ஒரு மிஷின் இருக்கு. அந்த ஆட்டோமேட்டிக் ஃபில்லிங் மிஷின் RFCன்னு சொல்லுவோம். இது வந்து 40 ppm 40 பெட் பாட்டில் பெர் மினிட் கெபாசிட்டி உள்ள ஒரு மிஷின்ஸுங்க. இதுல இங்க வந்து இந்த ஃபீட் கன்வேயர்ல பாட்டில் வைக்கும்போது டைரக்டா இங்க வந்து ரின்சிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபில்லிங் போகும். ஃபில்லிங் முடிச்சுட்டு அது கேப்பிங், இந்த கேப்பிங் முடிஞ்சு வெளியில வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பெக்ஷன் லேம்ப் இருக்கும். ஸோ இதுல ஏதாவது டஸ்ட் இருக்கா, வாட்டர்ல ஏதாவது இருக்காங்கிறத செக் பண்றதுக்காக இந்த இன்ஸ்பெக்ஷன் லேம்ப். ஸோ இது முடிச்சுட்டு அப்படியே அந்த கன்வேயர்ல டிராவல் ஆகிறப்போ நம்மளுக்கு இந்த எக்ஸ்பைரி டேட், மேனுஃபேக்சரிங் டேட் பிரிண்ட் பண்றதுக்காக இந்த பிரிண்டர், இந்த பிரிண்டர் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இதுல இந்த பிரிண்டிங் ஆப்ஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் டைரக்டா வந்து ஆட்டோமேட்டிக் லேபிளிங் மிஷினுங்க. ஸோ இது வந்து சிங்கிள் சைடு லேபிளிங் மிஷின் நம்ம யூஸ் பண்றாங்க. இந்த சிங்கிள் சைடு லேபிளிங் மிஷின்ல வந்துட்டு பாட்டில் வந்து வரும்போது லேபிள் வந்து ஸ்டிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டைரக்டா எங்க போகணும், அந்த ஆட்டோமேட்டிக் ரேப்பிங் மிஷினுக்கு போயிருங்க. அந்த ஆட்டோமேட்டிக் ரேப்பிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ரேப்பிங் மிஷின்.
ஸோ இதில் நம்ம கேன்ஸ் வந்து எடுத்து வைக்கணுங்கிறத கிடையாது. டைரெக்டாக அதுவே போயிட்டு 1 லிட்டர்னா அந்த 12 பாட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே பார்ட்டிஷன் பண்ணி உள்ள பேக் ஆகி நம்மளுக்கு வெளியில் வந்துருங்க. பாக்ஸாக வந்து இந்த மாதிரி பாக்ஸாக வந்து நம்மளுக்கு வெளியில் வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்மளுக்கு வர பாக்ஸுங்க. ஸோ இந்த மாதிரி வந்துருங்க. மேன் பவர் வந்து டோட்டலாக வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்ங்க. இங்கே ஃபீட் கன்வேயரில் ஒரு ஆள் இருக்கணும். அந்த அவங்க வந்து பாட்டில் போடுவாங்க. தென் அங்கே செக்கிங்க்கு ஒரு ஆள் இருப்பாங்க. தென் இதெல்லாமே நம்மளுக்கு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பேக்கிங் எடுத்து வைக்கிறதுக்காக ஒரு ஆள். மொத்தமாக வந்து ஒரு 3 to 4 லேபர்ஸ் இருந்தாவே போதுங்க. அதிகமாக லேபர்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த ஆட்டோமேட்டிக் போடுறப்ப நம்மளுக்கு தேவைப்படாதுங்க. அதே மாதிரி ப்ரொடக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 800 to 900 கேசஸ் வரைக்கும் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணலாம். அதில் ஓகே, மந்த்லி எவ்வளோ இன்கம் பார்க்கலாம்? ஸோ மந்த்லி இன்கம் நம்ம டிஃபென்ஸ் வந்து நம்ம மார்க்கெட்டை பொறுத்து. ஸோ ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு, நல்ல மார்க்கெட் இருக்கு அப்படின்னா 3 lakh வரைக்கும் நம்ம பிளான் பண்ணலாங்க. இப்போ வந்து நம்ம அந்த 20 லிட்டர் பார்த்தாச்சுங்க. பெட் பாட்டில் ஃபில்லிங் மிஷின், ரேப்பிங் மிஷின் இதெல்லாமே பார்த்தோம். ஸோ இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அந்த லேபாரிட்டிஸ் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட்டுங்க. ஸோ லேபில் வந்து நம்ம வாட்டர் வந்துட்டு நம்ம செக் பண்ணிட்டே இருக்கணும். ரா வாட்டரும் செக் பண்ணணும், ப்ராடக்ட் வாட்டரும் செக் பண்ணணும், அதோட pH லெவலில் இருக்குது, TDS லெவலில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே செக் பண்ணுறதுக்காக நம்ம இன்டர்னல் லேப் வந்து சப்ளை கம்பல்சரி இருக்கணும். ஸோ இதில் வந்து இங்கே கெமிஸ்ட்ரி லேப் இருக்குது. ஸோ இந்த கெமிஸ்ட்ரி லேபில் அதுக்கு உண்டான கெமிக்கல்ஸ், கிளாஸ் வேர்ஸ், ஸோ எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குங்க. இது போக நம்மளுக்கு மைக்ரோபாலஜிக்கல் லேபும் இருக்குங்க. ஸோ இந்த மைக்ரோபாலஜிக்கல் லேப்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர்ஸ் இருக்கும், தென் லேமினார் ஏர் ஃப்ளோ இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு நம்ம மைக்ரோபாலஜிக்கல் ரிலேட்டடான டெஸ்டிங் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த லேப்ல இருக்குங்க. ஸோ இந்த லேபை பொறுத்த வரைக்கும் கெமிஸ்ட்ரி அண்ட் மைக்ரோபாலஜிக்கல் லேப் வந்து இம்பார்ட்டன்ட்டுங்க. அதாவது இன்டர்னலாக நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கணுங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ரா வாட்டர் ஆகட்டும் இல்லை ப்ராடக்ட் வாட்டர் ஆகட்டும் டெஸ்டிங் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இதை வச்சு தான் நம்ம ரெக்கார்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ இதில் வாட்டரில் ஏதாவது pH லெவல் கம்மியாக இருக்குன்னா அதுக்கு உண்டானது pH பூஸ்டிங் பண்ணணும். அதே மாதிரி TDS வந்து நம்ம எப்பவுமே வந்து நாம்ஸ் படி ஒரு 80 TDS வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணுங்க. ஆஸ் பர் ஃபுட் சேஃப்டி நாம்ஸ் படி அந்த 80 TDS அப்படிங்கிறத நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதெல்லாமே நம்ம லேப்ல செக் பண்ணிட்டு ப்ராப்பராக நம்ம அதை பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து நம்மளுக்கு 3000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஆன ஏரியாங்க. ஸோ இது வந்து 50x60x50 அப்படிங்கிற ரேஷியோவில் வந்துட்டு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட வந்து 3000 ஸ்கொயர் ஃபீட் வந்து நம்ம பில்டப் ஏரியாங்க. இதுக்குள்ள வந்து தனித்தனி பார்ட்டிஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாமே நான் உங்களுக்கு உள்ள காமிச்சேன். ஸோ அந்த மாதிரி பார்ட்டிஷன்ஸ் வந்து தனித்தனியாக வந்து நம்ம பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த லேஅவுட் எல்லாமே நம்ம ஃபுட் சேஃப்டி லைசன்ஸ் அப்ளை பண்ணும்போது நம்ம உள்ள சப்மிட் பண்ணுங்க, ஆன்லைனில் சப்மிட் பண்ணணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த பில்டிங் வந்து நம்ம பில்டப் பண்ணியிருக்கோம். ஸோ இதை சுற்றி இந்த காம்பவுண்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கணும். இப்போ நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தது 4000 LPH ஆரோ பிளான்ட், பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர் பிளான்ட், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் நம்ம பார்த்தாங்க. ஸோ இதே வந்து நம்ம மேனுவலாகவும் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி மேனுவலாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 lakhsக்கு ஒரு 20 to 25 lakhsக்குள்ள வருங்க மெஷினரிஸ் மட்டும். ஸோ இது போக சர்டிஃபிகேஷன் காஸ்ட், தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் காஸ்ட் இருக்குது. இதே வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் பண்ணுறதுனா மெஷினரிஸ் காஸ்ட் மட்டும் ஒரு 50 lakhs எபோவ் வருங்க. ஸோ இது ரிகார்டிங் உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை சர்டிஃபிகேஷன்ஸ் எப்படி வாங்குறது, கிரவுண்ட் வாட்டர் NOC எப்படி வாங்குறது, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு டவுட்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம ஆல் டீடைல்ஸ் வந்து எல்லாமே வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம். ஸோ நியூ பிளான்ஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் சொல்லுங்கள், நம்ம பெஸ்ட்டாக பண்ணி தரலாம்.